ஆம்னர்களே, தற்போது கிடைத்த ஒரு விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே சற்று முன்னர் நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருந்தோம் ஹமாஸினுடைய தற்காலிக தலைவராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று. அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு சில மணித்தியாலங்கள் ஆவதற்குள் இப்போது நிரந்தர தலைமை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விபரத்தை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் 2017 ஆண்டு துவக்கம் காசாவினுடைய போர்க்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா ஷின்வார் இப்போது ஹமாஸினுடைய வெற்றிடமாக இருக்கக்கூடிய அரசியல் குழு தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1962 ஆண்டு தென் காசாவிலே ஒரு அகதி முகாமிலே பிறந்த யஹ்யா ஷின்வார் இப்போது இந்த தலைமைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மஜ்தல் அஸ்கலான் பகுதியிலே அவருடைய குடும்பமே அகதியாக இருந்தபோது, அதாவது இஸ்ரேல் 1948 உருவாக்கம் பெற்றதனை தொடர்ந்து அவருடைய அந்த வரலாறு ஆரம்பிக்கிறது. கடந்த 22 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை சிறையிலே கழிந்தது, இஸ்ரேலினுடைய சிறையிலே. அதனை தொடர்ந்து, அதாவது 1988 2 இஸ்ரேலிய இராணுவ சிப்பாய்களை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவரை சிறையில் அடைத்திருந்தார்கள். பின்னர் அவர் அரசியல் கைதிகள் பரிமாற்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்ததை உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய வாழ்நாளிலே 2017 ஆண்டு தொடக்கம் ஹமாஸினுடைய காசா பணியகத்தினுடைய தலைமையை பொறுப்பேற்று நடாத்தி வருகின்றார். இப்போது அவர் அக்டோபர் 7 அதாவது தாக்குதலின் கூட பிரதான சூத்திரதாரிகள் ஒருவராக சொல்லப்பட்டவர். இந்த நிலையிலே அவருக்கு எதிராகவும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கொலை முயற்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவரை தேடி இஸ்ரேல் ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலைவிரித்திருந்தது. என்ற போதிலும் கூட யஹ்யா ஷின்வார் அவர்கள் நினைத்த போதெல்லாம் கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எப்போதுமே கிட்டவில்லை. இந்த நிலையிலே ஹமாஸினுடைய இஸ்மாயில் ஹனியாவினுடைய அவர்கள் மரணித்ததை தொடர்ந்து இப்போது ஏற்பட்டிருக்கூடிய வெற்றிடம் யஹ்யா ஷின்வாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் யுக்திகள் தீவிரம் அடைந்து செல்லக்கூடிய தருணத்தில் இப்போது தேடப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான இஸ்ரேலினுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய யஹ்யா ஷின்வார் இப்போது ஹமாஸினுடைய தலைமை பதவிக்கு வருவது என்பது போரை இன்னும் தீவிரப்படுத்தும் என்று அறியப்படுகிறது. ஏனென்றால் ஹமாஸினுடைய அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராகத்தான் யஹ்யா ஷின்வார் கருதப்படுகிறார். எனவே ஷூரா கவுன்சிலினுடைய ஏகோபித்த முடிவின் பிரகாரமாகத்தான் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே தற்காலிக தலைமை இப்போது நீக்கப்பட்டு புதிய தலைமை இப்போது வழங்கப்படுகிறது. எனவே யஹ்யா ஷின்வாரினுடைய தலைமையின் கீழே ஹமாஸ் எப்படிப்பட்ட மாற்றங்களை யுத்தகலத்திலே கொண்டு வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இப்போது கத்தாரிலிருந்து இயங்கக்கூடிய ஹமாஸினுடைய அரசியல் குழு உறுப்பினர்கள் கூட அவர்கள் இப்போது சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னோடிகளாக இருந்து கொண்டிருந்த போதுதான் தாக்குதலிலே இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருந்தார். ஆகவே யஹ்யா ஷின்வார் இப்போது அதற்கு பதில் நடவடிக்கைகளை எப்படி களத்திலே வழங்கப் போகிறார் என்பதனை அவளோடு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இறைவன் அவர்களுக்கு நல்ல இரு கரங்களையும் தைரியப்படுத்தி கொடுப்பானாக என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம்.